பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி சங்கீதம் 10 முதலாவது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். 10வது சங்கீதத்திலே முதலாவது வசனம் இப்படியே சொல்கிறது, கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர், ஆபத்து நேரிடும் சமயங்களிலே நீர் ஏன் மறைந்திருக்கிறீர். ஆபத்து நேரிடும் சமயத்திலே நீர் ஏன் மறைந்திருக்கிறீர். இதுதான் முதல் வசனம் நமக்கு சொல்கிற காரியம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் பார்க்குறோம், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் எங்கு பார்த்தாலும் அநியாயம் அக்கிரமமும் மிகுதியாய் பெருகி கொண்டிருக்கிறது. மக்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுடைய நலனில் அக்கறை காட்ட யாருமே இல்லை. தங்களுடைய சுயநலத்திற்காக மாத்திரம் வாழ்கிறவர்கள், அநேகருக்கு பாடுகளை உத்தரவுகளை தேவையில்லாமல் கொடுக்கிறவர்களை பார்க்கிறோம். நாம் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட சந்தோஷமாக இராதபடிக்கு அநேக துன்பங்களும் வேதனைகளும் நம்மை தேவையில்லாமல் தேடி வருகிறதை பார்க்கிறோம். நாம் தேடி போகலாம் என்றாலும் அவைகள் தேடி வருகிறதை பார்க்கலாம். இப்படிப்பட்ட துன்பங்கள் சூழ்ந்த உலகத்தில், அநியாயங்கள் நிறைந்த ஒரு உலகத்தில், அக்கிரமங்கள் நிறைந்திருக்கிற அந்த உலகத்தில் நாம் மிகுந்த வேதனையோடு கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நாம் உணரலாம், நாம் கஷ்டப்படுகிறோம், நாம் ஆபத்தில் சிக்கியிருக்கிறோம். ஆனால் ஏன் தேவன் தாமதம் செய்கிறார்? ஏன் தேவன் தூரத்திலே நிற்கிறார்? ஏன் தேவன் என்னுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கல? இப்படி தான் நாம் நினைக்கிறோம் பாருங்கள். ஏனென்றால் மனுஷனுடைய பலகீனம் அப்படி தான். ஆண்டவரை நாம் நம்பி வாழ்கிற அந்த உலகத்திலே முற்றிலுமாய் ஆண்டவரை நம்பி வாழாதபடிக்கு செய்கிறது தான் பிசாசு. தேவையற்ற உபத்திரவங்களையும் பாடுகளையும் நமக்கு கொடுத்து நம்முடைய மனதில் வேதனை உண்டு பண்ணி, ஆண்டவரே ஏன் எனக்கு தூரமாக இருக்கிறீர், ஏன் என்னை விட்டு விலகி இருக்கிறீர் என்று சொல்லி நம்மை ஆண்டவரை விட்டு விலகி போக செய்ய காரியத்தை தான் பிசாசு செய்து கொண்டிருக்கான்னு பாருங்கள். அதனால தான் சொல்கிறான், ஆபத்து நேரிடும் சமயங்களிலே நீர் ஏன் மறைந்திருக்கிறீர். பார்த்தீங்களா? அப்போது தேவனுடைய நீதி விளங்கும்படியாக, தேவனுடைய நீதிக்கான வெற்றி நம் வாழ்க்கையில் வரும்படியாக தேவன் ஏன் காலதாமதம் செய்கிறார்? தூரத்திலே நிற்கிறார் என்று சொன்னால் நமக்கு துன்பத்திலிருந்து விடுதலையாக்க அவர் சீக்கிரமாய் வரவே இல்லை. நாம் உடனே வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம், ஆனால் வருவதற்கு காலதாமதம் செய்கிறார். அப்போது குறித்த நேரத்திலே நம்முடைய பாடுகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம், ஆசைப்படுகிறோம். ஆனால் தேவன் பொறுமையாக இருக்கிறார். என்னவென்று நீங்கள் பார்த்தால், இப்படி அவர் செய்கிற பொழுது தேவன் ஒருவேளை என்னை மறந்து விட்டாரோ, தேவன் ஒருவேளை என் மேலே பாசமாக இல்லையோ, தேவன் என் ஜெபத்தை கேட்கவில்லை என்றெல்லாம் நமக்கு நிறைய ஒரு மாதிரி குழப்பங்களும் சந்தேகங்களும் வர தோணலாம். ஆனால் சங்கீதக்காரன் இந்த வசனத்தின் மூலமாய் உணர்த்துகிற காரியம் என்னவென்று சொன்னால், அவர் நீதி செய்கிறவர், அவர் ஏற்ற காலத்தில் அதை நமக்கு செய்வார். அவர் நிச்சயமாகவே அதை செய்யாமல் இருக்க மாட்டார். ஆனாலும் கூட அவர் காலதாமதம் படுத்துவதற்காக என்று சொன்னால், நாம் இன்னும் அதிகமாக தேவனிடத்தில் நம்பிக்கையை வைக்க வேண்டும், உறுதியான நம்பிக்கையில் வர வேண்டும். அதோடு மாத்திரமில்லை, நாம் விடாப்பிடியாக ஜெபிக்க வேண்டும். காலதாமதப்படுத்துகிறார் அல்லது தூரத்தில் இருக்கிறார் என்பதற்காக நாம் ஜெபத்தில் பின்தங்கக்கூடாது. ஜெபத்தில் நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை தடைகள் வந்தாலும் என் தேவன் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையில் இருக்கணும். அதோடு மாத்திரமில்லாமல் அவர் முடிவு பரியந்தம் நம்ம நடத்துகிற தேவன். ஆகவே இப்பொழுது நாம் இந்த உபத்திரத்தின் பாதையிலே போவதை நமக்கு அனுமதித்தாலும் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த வேண்டுமாக, அவரை நாம் இன்னும் அதிகமாக தேட வேண்டும் என்பதற்காக, அவர் மேல் பற்றுதல் உள்ள வைக்க வேண்டும் என்பதற்காக கூட கொஞ்சம் காலதாமதம் செய்யலாம். கொஞ்சம் கேட்காதது போல் இருக்கலாம், ஆனால் தூரமாய் போகிறவர் போல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாகவே நாம் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நாம் அதை நம்ப வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை அனுமதிக்கிறார். நம் நம்பிக்கை நம்முடைய ஜெபத்திலே வெளிப்பட வேண்டும். நம்முடைய ஜெபத்திலே உறுதியான அசையான அந்த நம்பிக்கை இருக்கிறத தேவன் பார்க்கிறார். பார்த்து நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து அவர் நம்மை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளில் சங்கீதம் 10 முதல் வசனத்தை தியானித்தோம். கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் கேட்கிறதை பார்க்கிறோம். ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஏன் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கல? ஏன் துன்பப்படுகிற வேளையில் எனக்கு விடுதலை கொடுக்க தாமதப்படுத்துகிறீர் என்று சொல்லி எல்லாம் கேட்டதை நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. ஆனாலும் இவைகளெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் வருகிற பொழுது நாங்கள் இன்னும் அதிகமாக தேவன் மேல் உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாய் ஜெபிக்கவும், ஜெபத்திலே கடைசி மட்டும் நிலைத்திருக்கவும் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நிச்சயமாகவே என் தேவன் எங்களை கைவிட மாட்டீர் என்று விசுவாசித்து உம்முடைய விடுதலைக்காக நாங்கள் காத்திருக்கிற பிள்ளைகளாக எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.